பணக்கார வீட்டு பிள்ளை எத்தனை முடியனாலும் கத்துக்கும், அதுக்கு திறமை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அந்த திறமை கிடையாதா? எங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த கோபாலபுர குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கறது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்துக்கே அல்வா கொடுக்கிற அளவுக்கு இந்த திமுக ஆட்கள் தகுதித்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் வந்துட்டு தேசிய லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு திமுகங்கிறது தமிழக லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு சோனியா காந்தியோட காங்கிரஸ். என்னைக்கு இந்த கோபாலபுர குடும்பம் அந்த திமுகவை கைப்பற்றுச்சோ, ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சதோ, அன்னையில இருந்து தமிழகத்தோட அரசியலும் கெட்டு போச்சு, நிர்வாகமும் கெட்டு போச்சு, விஞ்ஞான ரீதியில ஊழலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டை நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய இடம் எது தெரியுங்களா? பீகார் இல்ல, உத்தரப்பிரதேசம் கிடையாதுங்க, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து, இந்த மாதிரி நாடுகளோட தமிழ்நாட்டை நீங்க ஒப்பிடணும். ஏன்னா ராஜாஜி, காமராஜருங்கிற மிகப்பெரிய தலைவர்களாம் அடித்தளம் விட்ட மண். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, திமுக காரங்க நீங்க பெரியார் சொன்னதை எதுவுமே கேட்க மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்திலேயாவது கேளுங்க. அவர் இந்திய விஷயத்துல சொல்லியிருப்பாரு, மத்திய அரசாங்கம் அவனோட பணத்துல உனக்கு இந்திய சொல்லி கொடுக்குறான்னா கத்துக்கிட்டு போயேன், நல்லது தானே அப்படின்னு இருப்பாரு. எனக்கு ஹிந்தி தான் வேணும்னு சொல்றான், இல்ல சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொல்றான், இல்ல தமிழ் தான் வேணும்னு சொல்றான், இல்ல மலையாளம் தான் வேணும்னு சொல்றான், நீ இதை படிக்க கூடாது சொல்றதுக்கு நமக்கு என்ன சார் உரிமை இருக்கு? அங்க வந்துட்டு மொகல்ஸ் வந்துட்டு அடிச்சு அந்த மக்களை கொடுமைப்படுத்தினானே. முகமது கஜினி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா? பாபர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா? அவுரங்கசீப்ங்கிற அயோக்கியன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா? திப்பு சுல்தான்ங்கிற ஒரு திருடன் கூட கர்நாடக கூட நின்னுகிட்டான், கொஞ்சம் வந்தா திரும்பி போயிட்டான். கல்விங்கிற ஒரு ஐட்டம் மேல, எஜுகேஷன்ங்கிற ஒரு ஐட்டம் மேல மாநில அரசாங்கமும் சில முடிவு பண்ணி, மத்திய அரசாங்கமும் சில முடிவு பண்ணா, மத்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிச்சோ அதுதான் செல்லுபடி ஆகும்னு நான் சொல்லல, தலைவர் அண்ணாமலை சொல்லல, பிரதமர் மோடி சொல்லல, அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக பாஜகவோட ஓபிசி அணி மாநில பொதுச் செயலாளர் பேராசிரியர் வீர திருநாவுக்கரசு சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக பார்லிமெண்ட்டில் நடந்துட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பொய், ஒரு அவதூறு பிரச்சாரம். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திமுக. இந்த பொய்யாலேயே அழிய போகுது திமுக. இப்போ இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு இருந்தவங்க, இப்போ எலெக்ஷன் வரப்போகுதா 2026? ஆமாம் சார். மறுபடியும் இங்கே எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா எவ்வளவு பொய் சொல்ல முடியுமோ அவ்வளோ பொய் சொல்லி, இங்கே என்னமோ தமிழக மக்களுக்கு எதிராக மத்திய அரசாங்கம் இருக்கிற மாதிரி வழக்கமாக இவங்க பேசுவாங்களே, அதை பொய் சொல்லி இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தை உண்டு பண்ணுவோம். மக்கள் என்ன நினச்சிப்பாங்க? சில விவரம் தெரிஞ்ச படித்த மாணவர்கள், இளைஞர்கள், பெண்கள், பெரியவங்கள், இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் தங்களோட வாழ்க்கையை மட்டுமே, வாழ்வாதாரத்துக்கு மட்டுமே ஓட்டியாந்துட்டு இருக்கக்கூடிய பல மக்கள் இருக்கிறாங்களே, அவங்க பாவம், உங்கள் சூழ்நிலை அப்படி இருக்கு. அவங்களால எல்லா தரப்பு விஷயத்தையும் கேட்க முடியாது, அதுக்கு நேரம் இருக்கா. இப்போ அவங்களால நம்ம ஏமாற்றி ஓட்டு வாங்கிடலாம். இது திமுகவோட டிஎன்ஏல எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கு. பிஜேபிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அவதூறு பிரச்சாரம் பண்ணி தமிழக மக்களை உணர்ச்சியை தூண்டி விட்டு, மொழின்னு சொல்லுவாங்க, கல்வின்னு சொல்லுவாங்க, இப்படிலாம் உணர்ச்சியை தூண்டி விட்டு ஓட்டு வாங்கலாம் நினைச்சு இவங்க பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணா கூட ஒரு சிங்கிள் மேனா ஒரே அடியில் அடிச்சுட்டு போயிடாரு அண்ணாமலை. அதனால அவங்களோட தகுதி திட்டம் இனிமேலும் எடுபடாது. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இன்னும் ஏமாத்திலாம் வாங்குறாங்க. சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல்ஸ் திட்டம் இருக்குல்ல, இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறோம்னு சொல்லியே ஏமாற்றி 2 இன்ஸ்டால்மெண்ட் வாங்கிட்டாங்க. நம்ம என்ன செய்வோம்? ஒரு மத்திய அரசாங்கம், ஒரு மாநில அரசாங்கம் சார்பாக அந்த மாநில அரசாங்கத்தோட கல்வி அமைச்சர், அந்த எந்த கட்சி ரூலிங் பார்ட்டியாக இருக்குதோ அந்த பார்ட்டியோட சில எம்பிஸ் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, சரிங்க நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கணும், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் இந்த பிஎம்ஸ்டி ஸ்கூல் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு, ஆர்வமாக இருக்கிறோன்னு சொன்ன அப்புறம் மத்திய அரசாங்கம் என்ன சொல்லும்? ஒரு மாநில அரசாங்கத்தோட பிரதிநிதியை இவங்க சொல்லும் பொழுது அது உண்மையாக தான் இருக்குன்னு சொல்லி நம்பி பணத்தை கொடுத்துட்டாங்க. ஏமாத்தி வாங்கிட்டு திட்டத்தை செயல்படுத்த மாட்டேங்கிறான் சார். அது ஏமாத்தி வாங்கிட்டாங்கன்ற ஒரு வேர்டு கரெக்டான வேர்டுங்க யூஸ் பண்ண. உண்மை தானே? நான் உங்ககிட்ட ஒரு செயலை செய்யறதா சொல்லி
அந்த செயலுக்கான பைசாவை நீங்க அந்த கொடுக்குறீங்க. டாக்குமெண்ட்ல பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டி நாங்க போட போறோம். அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் இல்ல முதல்ல சொல்லிட்டாங்க, நாங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஆர்வமா இருக்கோம். நீங்க லெட்டர்ல என்ன எழுதியிருக்கணும்? லெட்டர் கொடுக்கும்போதே உங்களுக்கு அதில் ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா, இல்லைங்க நாங்கள் முதல்ல ஒரு கமிட்டி போடுவோம், அந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுத்துவோம் இல்லை செயல்படுத்த மாட்டோம்னு முடிவு எடுப்போம் அப்படின்னு கிளியராக கொடுத்துருக்கணும்ல. நீங்கள் அப்படி கொடுக்காம நாங்கள் ரொம்ப கீனாக இருக்கோம், நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறீங்க, ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்குல்ல, அந்த ஒப்பந்தம் தான் அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் படி நாங்கள் போடுவோம். அதாவது இப்படி ஒப்பந்தம் போட சொன்னால் இப்படி போடுவோம், இல்லை இந்த மாதிரி ஒப்பந்தம் போடுங்க, இதில் சப் கிளாஸ்லாம் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கமிட்டி சொல்லும்ல, அந்த கமிட்டி சொல்கிறபடி நாங்கள் எம்ஓயு போடுவோம். பட் திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கோம்னு முதல்ல இல்லையே சொல்லிட்டாங்க. இதில் கொஸ்டினே இல்லை. ஸோ இவங்க ஏற்கனவே ஒத்துக்கிட்டு 2 இன்ஸ்டால்மெண்ட் வந்துட்டு 100கணக்கான கோடி ரூபா மத்திய அரசாங்கத்தை ஏமாற்றி மத்திய அரசாங்கத்துக்கு அல்வா கொடுத்து தமிழக மக்களுக்கு அல்வா கொடுக்கறது மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்துக்கே அல்வா கொடுக்கிற அளவுக்கு இந்த திமுக ஆட்கள் தகுதித்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டில் தர குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அது எந்த டேட்டா வச்சு நம்ம சொல்கிறோம்? ஏசர் டேட்டா எடுத்துக்கங்களேன். ஏசர் மட்டும்தான் டேட்டாவா? அதுதான் இன்னைக்கு முக்கியமா பேசப்படுது. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்க. நார்த்தில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் வந்துட்டு ரூலிங் பட்டியா இருந்துச்சுங்க. ஆமாம், பல ஆண்டுகள் அவங்க தான் ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆண்டாங்க. காங்கிரஸ் வந்துட்டு தேசிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு திமுக, திமுகங்கிறது தமிழக லெவலில் இருக்கக்கூடிய ஒரு சோனியா காந்தியோட காங்கிரஸ். காங்கிரஸ்னா காமராஜர் காங்கிரஸ் இல்லை, அது நல்ல காங்கிரஸ். இன்னைக்கு இருக்கிறது சோனியா காந்தியோட காங்கிரஸ். இது இத்தாலி காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் கோமாளி ராகுல் காந்தியோட காங்கிரஸ் இது. அங்கே பல ஆண்டுகள் பல்வேறு மாநிலங்களை நம்ம தமிழகத்தை தாண்டி நீங்க நார்த்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களை ஆண்டது யாருன்னு பார்த்தோன்னா காங்கிரஸ் கட்சி, பல்வேறு கட்சிகள். அவங்கெல்லாம் தங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னோட குடும்பத்தை வளர்த்துக்கிறதுக்கும் கோடி கோடியாக கொள்ளடிக்கிறதுக்கும் தான் மட்டும்தான் கவனம் செலுத்தினாங்க ஒழிய அந்த மாநிலத்தோட அந்த மக்களோட வளர்ச்சிக்கு பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. அதனால பல்வேறு ஆண்டுகளாக நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு பல்வேறு ஆண்டுகளாக பின்தங்கி அந்த மாநிலங்கள் இருந்து விட்டன. இது ஒரு முக்கிய காரணம். இன்னொரு காரணம் வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தை விட பல்வேறு மாநிலங்கள், வடபகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அந்நிய படையெடுப்புக்கு ஆளாகி இருக்கின்றன. முகல்ஸ் எங்க சார் அடிச்சா அதிகமா? பாதிக்கப்பட்டது வட இந்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தான். அப்ப வெளிநாட்டு ஆட்கள் அந்நிய ஆட்களை படையெடுத்து அந்த மக்களை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கிறாங்க. வளர்ச்சிங்கிறது நடக்காம இருக்கு. ஜியோகிராபிக்கலா பல்வேறு ப்ராப்ளம்ஸ், டிசாஸ்டரை வந்துட்டு அவங்க சமாளிச்சிருக்கிறாங்க. ஒண்ணு பெரிய வெள்ளம் வரும், இல்லைன்னா பெரிய வறட்சி வரும். பிஜேபி வந்தப்புறம் வளர்ச்சிங்கிறது 4 கால் பாய்ச்சல் இல்லை, 40 கால் பாய்ச்சல்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பல மடங்கு வேகமாக வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா இங்க அப்படி இல்லை. தமிழ்நாட்டில் மூதறிஞர் ராஜாஜி மிகப்பெரிய அறிஞர், மிகப்பெரிய அரசியல் ஞானி, நிர்வாக தந்தை. அவர் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய இங்க ஃபவுண்டேஷன் போட்டிருக்கிறார். தமிழகத்துக்கு தேவையான பல்வேறு நல்ல விஷயங்களை செஞ்சிருக்கிறார். ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், நாடு சுதந்திரம் அடைந்த பிறகும் பார்த்தாலும் கூட மறுபடியும் முதலமைச்சர் ராஜாஜி வந்துட்டு இங்க சிஎம் இருந்திருக்கிறாரு, இப்ப பிரீமியர்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பெருந்தலைவர் காமராஜருங்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் இங்க வந்து 9 ஆண்டுகள் தமிழகத்தில் அவர் முதலமைச்சராக இருந்து போட வேண்டிய அத்தனை அடித்தளத்தையும் போட்டுட்டார். அந்த அடித்தளத்துல இருந்து அவர் அளவுக்கு சிறப்பாக செயல்படாட்டியும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு வளர்த்து எடுத்து வந்ததாவே இன்னைக்கு தமிழ்நாடு சிங்கப்பூரோட ஒரு சிறந்த மாநிலமா இருக்கும். தமிழ்நாட்டை நீங்க கம்பேர் பண்ணக்கூடிய இடம் எது தெரியுங்களா? பீகார் இல்ல, உத்தரப்பிரதேசம் கிடையாதுங்க, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து. இந்த மாதிரி நாடுகளோட தமிழ்நாட்டை நீங்க ஒப்பிடணும். ஏன்னா ராஜாஜி, காமராஜருங்கிற மிகப்பெரிய தலைவர்களாம் அடித்தளம் விட்ட மண். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா இப்படி ஒப்பிடாம தமிழ்நாட்டை போயிட்டு பீகார் கூட ஒப்பிட்டு இருக்காங்க. இப்போ இந்தியாவுக்குள்ளதான் எல்லா ஸ்டேட்ஸும் இருக்கு. அப்படின்னும் போது இந்திய அரசியல் அமைப்புக்குள்ள நம்ம எல்லாரும் செயல்படுறோம். அப்படின்னும் போது நமக்கு ஒரு ஸ்கீம் போட்டால் எல்லா ஸ்டேட்டுக்கும் போடுறாங்க. அப்போது இங்கே தமிழ்நாட்டுக்கு என்ன பவர் இருக்கோ மோஸ்ட் ஆஃப் த பவர்ஸ் வந்து பீகாருக்கு இருக்குது. அப்படியும் போது நம்ம வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வளர்ச்சி நடக்குதுன்னா அதை வந்து இங்கே இருக்கிற ஸ்டேட்டோட தானே கம்பேர் பண்ண முடியும். நமக்கு சிஸ்டத்துக்கே நம்மளுக்கு பொருந்தாத ஒரு சிஸ்டத்துக்குள்ள நம்ம எப்படி கம்பேர் பண்ண முடியும்? அதுதான் சொல்கிறேனே, உங்களுக்கு இங்கே ரிசோர்ஸும் நல்லா இருக்கு, ஹியூமன் ரிசோர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஹியூமன் ரிசோர்ஸ் இயற்கையாகவே இருக்கு. இல்லை நான் எப்படி சொல்கிறேன், இந்த டிஎம்கே வந்து இங்கே கிரியேட் பண்ணலை. நேச்சுரலி தமிழர்கள் வந்துட்டு அறிவாளிகள் நம்ம டிஎன்ஏல இருக்கு. நிறையா ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இந்த நாட்டில் 2 இடத்துல அறிவுஜீவிகள் நிறைய பேர் இருந்திருக்கிறான், ஞானத்தை கொடுத்துருக்கிறான். ஒன்று தமிழகம், இன்னொன்று காஷ்மீர். 2க்கும் அவ்வளோ கனெக்ஷன் இருந்திருக்குன்னு சொல்கிறான்.
பல்வேறு ஞானிகள் அறிவு. நீங்க திருவள்ளுவர் போன்ற ஒரு ஆள் உண்டாங்க, சார். கம்பர் போன்ற ஒரு ஆள் உண்டாங்க, நீங்க சொல்ற எல்லாரும் போல ஆள் உண்டா? நீங்க சொல்ற எல்லாருமே முக்கியமான பர்சன்ஸ் தான் சார். ஆனா அது வந்து டிஎன்ஏ மூலியமா அறிவு வரும்ன்றது எந்த அளவுக்கு அறிவு? ஏன்னா அறிவுன்றது கல்ச்சருக்கு இங்க மக்கள் நான் மறுபடியும் சொல்றேன், இது ஒரு அறிவு தொடர்ச்சி. ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு வந்து டிஎன்ஏ பாஸ் ஆகுது, அந்த குழந்தைக்கு அந்த டிஎன்ஏ மூலியமா எப்படி சார் அறிவு? இதுல ரெண்டு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அறிவியல் ரீதியா புரிஞ்சுக்கணும், பிராக்டிகலாவும் புரிஞ்சுக்குங்க. ஒரு பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, வெல் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ், அவங்களுக்கு சில்ட்ரன் இருக்கிறாங்க. அந்த பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க. அப்ப அடிப்படையான விஷயங்கள் தானா வரும். இன்னொரு விஷயம், டிஎன்ஏவை தாண்டி நேச்சுரலாகவே இப்படி வரக்கூடிய சில விஷயம் இருக்குது, அதை நம்ம இல்லைன்னு மறுத்தர முடியாது. அதில் மாறி இருக்கிறதும் உண்டு, விதிவிலக்குகளும் உண்டு. எல்லா விதியும் காமனாக எப்போதும் வந்துடாதுங்க, விதிவிலக்குகள் உண்டு. அதை தாண்டி இப்போ என்னோட பேரண்ட்ஸ் வந்துட்டு எதுவுமே படித்ததில்லை. அது அறிவு என்பது இது ஃபார்மல் எஜுகேஷன் மட்டும் கிடையாதுங்க. ஆமாம் சார். இயற்கையாகவே சில விஷயம் இருக்கும், அதோட தொடர்ச்சி அது. அதையும் தாண்டி ஒரு தனி மனிதன், அவங்க பேரண்ட்ஸ் எப்படி இருந்துட்டு போட்டோம், அவன் வாழ்கிற சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், ஒரு மாணவன் அவன் நினைச்சானா, முழு முயற்சி எடுத்தானா வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் அடைய முடியும். நான் ஒரு ப்ரொஃபஸராக இதை நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். உலகம் முழுவதும் அப்படி நடந்திருக்கு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு இயற்கை சூழல் வட இந்திய மாநிலங்களோட நல்லா இருக்கா இல்லையா? இதை ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அங்கே இருக்கிற மாதிரி குளிருங்க உண்டா? அங்க இருக்கிற மாதிரி வெயிலுங்க உண்டா? அங்க இருக்கிற மாதிரி வெள்ளம் உண்டா? அங்க இருக்கிற மாதிரி பெரும் வறட்சி உண்டா? அங்க வந்துட்டு முகல்ஸ் வந்துட்டு அடிச்சு அந்த மக்களை கொடுமைப்படுத்தினானே, முகமது கஜினி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா? பாபர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா? அவுரங்கசீப்புங்கிற அயோக்கியன் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறானா? திப்பு சுல்தான்ங்கிற ஒரு திருடன் கூட கர்நாடகோட நின்றுகிட்டான், கொஞ்சம் வந்தான் திரும்பி போயிட்டான். தமிழகத்தில் ஒன்றும் பெருசா இல்லை, திண்டுக்கல் வரைக்கும் வந்தான், பெருசா அங்கே வந்துட்டு இல்லை. அப்போ அந்த மாதிரி அந்நிய ஆக்கிரமிப்பாளர்களால் தமிழர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டதில்லை, இயற்கை சூழலாலையும் பெருசாக பாதிக்கப்பட்டதில்லை. ஒரு கண்டியூசிவ் நேச்சுரல் என்விரான்மெண்ட் தான் நமக்கு கிடைச்சிருக்குது. எல்லாத்துக்கும் மேலே ராஜாஜி, காமராஜர், ஓமந்தூரார் போன்ற மிகப்பெரிய நல்ல தலைவர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. அந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் பயன்படுத்திருக்கணும். அங்கே நல்ல தலைவர்கள் கிடைக்கல, இப்போ தான் பிஜேபி தலைவர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, யோகி ஆதித்யநாத்ங்கிற ஒரு மிகப்பெரிய ராஜ ரிஷி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்துச்சா? இன்னைக்கு டக்குன்னு என்கவுண்டர்ல தூக்கி போடுறார். தப்பு பண்றவன புல்டோசர் பாபா மாதிரி எல்லாத்தையும் போய் என்னென்னமா பண்றார். பயம் வருது. ரவுடிகள் எல்லாம் ஒரு பதாகை போட்டிக்கிட்டு நாங்க சரண்டர் ஆகிறோம் ஐயா, எங்களை சுட்டுடாதீங்கன்னு பயந்து வரணும் இல்லையா? இன்னைக்கு அங்க போய் சாலைகளை போய் பாருங்க, எவ்வளவு சூப்பரா இருக்கு சார். உத்தரப்பிரதேசத்துல ரோடுல ஃபிளைட்டு போற அளவுக்கு அந்த தளத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க சார். நேரில் போய் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றேன். ஸோ பிஜேபி தலைவர்கள் காரணம், அதில் ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் நிறைய பேர் பிஜேபியில் சேர்ந்து அரசியலுக்கு வந்து வாழ்க்கையே தியாகம் பண்ணி எந்த மாநிலத்தில் வந்துட்டு ஆட்சியை பிடிச்சிருக்காங்களோ அங்கெல்லாம் உட்கட்டமைப்பு முதற்கொண்டு எல்லா வளர்ச்சி பணிகளையும் மேற்கொள்கிறார்கள். அதனால இப்போ வளர ஆரம்பிச்சிருக்கு. என்னைக்கு இந்த கோபாலபுர குடும்பம் அந்த திமுகவை கைப்பற்றிச்சோ, ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சதோ, அன்னையிலிருந்து தமிழகத்தோட அரசியலும் கெட்டு போச்சு, நிர்வாகமும் கெட்டு போச்சு, விஞ்ஞான ரீதியில் ஊழலும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சார், இங்கே தான் முக்கியமான விஷயம் இருக்குது. நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்றது ஒரு பாலிசி. அப்படின்னும் போது பாலிசியை வந்து மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் எம்ஓஇ போட்டு இப்போ டிஸ்கஷன்ஸ்குள்ளே போயிட்டு சொல்லலாம். இப்போ ஆக்ட்னும் போது அது வந்து டேரெக்டாக ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து எஜுகேஷன் வந்து கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கும்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆக்ட் வந்து டேரெக்டாக பாஸ் ஆகிடும். அப்படி பாலிசின்ற போது டேரெக்டாக ஆக்ட் ஆகுமா? இல்லை, ஒரு பாலிசியை கேபினெட் அப்ரூவல் கொடுத்துருச்சுன்னா அதை நடைமுறைப்படுத்தி தான் ஆகணுங்க. இதில் திமுக காரங்க குறிப்பாக கனிமொழிலாம் தப்பான பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. கல்வி என்பது ஒத்திசைவு பட்டியலில், இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டு பொது பட்டியலில் இருக்குது. பொது பட்டியலில் இருக்கக்கூடிய கல்வி மேலே மாநில அரசாங்கத்தோட அனுமதி இல்லாமல் நீங்கள் எப்படி சட்டம் ஏற்றலாம் அப்படின்னு என்னமோ சட்ட அறிஞர் மாதிரி தெளிவாக பேசுகிற மாதிரி பொய் சொல்கிறாங்க. கல்விங்கிற ஒரு ஐட்டம் மேலே, எஜுகேஷனுங்கிற ஒரு ஐட்டம் மேலே மாநில அரசாங்கமும் சில முடிவு பண்ணி மத்திய அரசாங்கமும் சில முடிவு பண்ணால் மத்திய அரசாங்கம் என்ன முடிவு பண்ணிச்சோ அது தான் செல்லுபடி ஆகும்னு நான் சொல்லலை, தலைவர் அண்ணாமலை சொல்லலை, பிரதமர் மோடி சொல்லலை, அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லிட்டு போயிருக்கார். அப்போது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்து மேலே ஒரு திட்டம் கொண்டு வரத்துக்கு, ஒரு சட்டம் கொண்டு வரத்துக்கு மாநில அரசாங்கத்தோட கன்கரன்ஸ் ஒத்திசைவு தேவையே இல்லை என்பது தான் சட்டம் சொல்லுகிறது. அதனால தான் என்ன செய்கிறோம், நம்ம கல்வி என்பது தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் இந்த மாதிரி இருக்கணும், நாடு முழுவதும் அப்படி இருக்கணும். சார், நாடு முழுவதும் தமிழகத்தை தவிர எல்லா மாநில அரசாங்கங்களும் ஒத்துக்கொள்கின்றன. எல்லா மாநிலத்தையும் பிஜேபி ஆளுது இல்லை, காங்கிரஸ் ஆளுதுல சில மாநிலங்கள் அங்கேயும் ஒத்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்ட் கேரளா ஆளுதுல அங்கேயும் ஒத்துக்கிட்டாங்க. மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் இல்லை, கம்யூனிஸ்டும் இல்லை, திரிணாமுல் காங்கிரஸ், மம்தா பானர்ஜி அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க. இந்த தீய சக்தி திமுக மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? பிஎம்ஸ்டி ஸ்கூல் வந்துட்டு அதில் 3வது மொழியாக இன்னொரு மொழி சொல்லி கொடுத்தா நம்ம பிரைவேட் ஸ்கூலில் படிக்கக்கூடிய அத்தனை பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவானே. வெறும் அது கல்வி மட்டும் மொழி மட்டும் இல்லைங்க, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் அந்த ஸ்கூலை மாற்ற போகிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்,
சரி இப்போ இந்தியா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்க புள்ள உங்க மருமகன் நடத்தக்கூடிய சென்னையில் நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ல எத்தனை மொழினாலும் அங்க படிக்கக்கூடிய பணக்கார மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? பணக்கார வீட்டு புள்ள எத்தனை மொழினாலும் கத்துக்கும், அதுக்கு திறமை இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பிள்ளைக்கு அந்த திறமை கிடையாதா? எங்களுக்கு திறமை இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த கோபாலபுர குடும்பத்தை சார்ந்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உங்களுக்கு வேணா உரிமை இல்லை. அந்த குடும்பத்துல ஓரளவுக்கு அறிவு இருந்த ஒரே ஆள் நல்ல மனுஷன் இல்ல, தீய சக்தி. ஆனா அறிவாளி, உழைப்பாளி, படிப்பாளி அது கருணாநிதி அவர்கள். அதனாலேயே அவருக்கு எங்களுக்கு அவர் மேல எனக்கு ஒரு மரியாதை உண்டு. சரி இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய சிபிஎஸ்சி பள்ளிகள் இருக்குது, வேறு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. அங்கேயே இன்னும் தமிழ் கட்டாயப்படுத்தப்படலையே அப்படின்ற ஒரு கொஸ்டின் தான் எழுதில்லை. இப்போ அங்கேயே தமிழ் டீச்சர்ஸ் இல்லைன்ற ஒரு கொஸ்டின்ஸ் எழுதில்லை. சரி பாருங்க, இது வரைக்கும் இருமொழி கொள்கை தான் நாடு முழுவதும் இருந்திருக்கு. எதெல்லாம் இந்தி பேசாத மாநிலங்களோ, உதாரணத்துக்கு தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா. தமிழ்நாட்டை தாண்டி இந்த கர்நாடகா, ஆந்திரா, கேரளாலாம் இருக்குல்ல, அவங்க இப்போ கேரளானா மலையாளம், இங்கிலீஷு கூடவே இந்தியும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்களா சொல்லி கொடுத்தாங்க. நம்ம இந்தியாவில் இருக்கிறோம், எப்படி ஆங்கிலம் என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் கூட தொடர்பு கொள்வதற்கு எளிதாக வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குமோ, அதே போல இந்தி என்பது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நம்ம மாநிலத்தை தவிர மற்ற எந்த மாநிலத்தை சேர்ந்த மக்கள் கூடவும் நம்ம ஈஸியாக பழகிறதுக்கு, நல்லா க்ளோஸாக பழகிறதுக்கு, நமக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக்க இல்லை தொழில் வாய்ப்பு அதிகமாக்க இந்தி உதவும் நினைச்சு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சோ கால்டு டிராவிடியன் ஸ்டேட்ஸ், திராவிட மாநிலங்கள், அங்கெல்லாம் 3வது இந்தி சொல்லி கொடுத்தாங்க. சார் ராஜஸ்தானில் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ராஜஸ்தானில் ஏற்கனவே பள்ளிகளில் வந்து 3வது மொழியாக உருது படிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீங்கள் உருது படிக்கக்கூடாது, சமஸ்கிருதம் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு சுஷ்மா ஸ்வராஜ் கொண்டு வராங்க. அப்படி இந்த மாதிரி ஒரு மொழியை, குறிப்பிட்ட மொழியை நீ வளர்த்துறதுக்கு இன்னொரு மொழியை வந்து எடுத்து வந்து செய்கிறது வந்து இப்போ வந்து நம்ம திணிக்கிற மாதிரி தானே ஒரு செயல் தானே சொல்கிறாங்க. சுஷ்மா ஸ்வராஜ் எப்போ கொண்டு வந்தாங்க? அப்போ தவறிட்டாங்க. வரலாற்றில் எப்போ நடந்துச்சுன்னு இதெல்லாம் வந்துட்டு ஆதாரம் இல்லாமல் நம்ம ஏதாச்சும் ஒன்று சொல்லக்கூடாது. இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை அது என்ன சொல்லுதுதான் பார்க்கணும். ஒவ்வொரு மாநிலமும் அதோட தாய்மொழியை நார்த் இந்தியாவில் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு வந்து 3rd லாங்குவேஜா மோஸ்ட்லி அது வந்து இப்போ இந்த 2020 கல்விக் கொள்கை அப்படி சொல்லவே இல்லை. இப்போ அப்படி சொல்லவே இல்லையே. அதான் நான் சொல்றேனே, உத்தரப்பிரதேசத்துல, மத்திய பிரதேசலாம் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. அதான் சார், நம்ம சத்தீஸ்கர்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க. டீச்சர்ஸ் என்ன மொழிக்கான டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படின்னு போது தமிழ் டீச்சர்ஸ் நம்ம அப்பாயின்மெண்ட் பண்ற கொஸ்டின் எழுந்துட்டே இருக்குல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுமே அங்க தமிழ் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அவங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எங்களுக்கு தமிழ் டீச்சர்ஸ் வேணும்னு சொல்லி. அப்ப நம்ம இளைஞர்கள் அப்ளை பண்ணி அங்க வேலைக்கு போவாங்க. எல்லா ஸ்டேட்லயுமே நல்லா பொறுச்சுக்குங்க, எந்த மொழியையும் காங்கிரஸ் கட்சி போல 3வது மொழி இந்தி தான் திணிச்சாத எதிர்ப்போம். சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த தேசிய கல்விக் கொள்கையை டிராஃப்ட் பாலிசி வரும் பொழுது அதோட சீஃபா இருந்த, இஸ்ரோட சீஃபா இருந்த டாக்டர் கஸ்தூரி ரங்கன் 3வது மொழி கட்டாயம் படிக்கணும், இந்தி தான் சொல்லியிருந்தாரு. ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி தான் அப்படி கட்டாயப்படுத்தக்கூடாது, 3வதா ஏதாவது ஒரு இந்திய மொழின்னு மாத்தினாரு. இப்போ அப்ப நார்த்ல சான்ஸ்கிரிட் தான் சொல்லி கட்டாயப்படுத்தல. இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது ஒட்டுமொத்த தேசத்துக்கும் ஒட்டுமொத்த நாட்டுக்கும். அப்ப இந்த கல்விக் கொள்கை என்ன சொல்லுது? 3வதா ஒரு இந்திய மொழி தான் சொல்லுது. இந்தினோ சமஸ்கிருதனோ உருதுனோ எங்கேயுமே சொல்லல. அப்படிங்கும்போது ஒருவேளை ஒரு மாணவன் எனக்கு வந்துட்டு ஒரு கிளாஸ்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் எனக்கு இந்தி தான் வேணும்னு சொல்றான், இல்ல சமஸ்கிருதம் தான் வேணும்னு சொல்றான், இல்ல தமிழ் தான் வேணும்னு சொல்றான், இல்ல மலையாளம் தான் வேணும்னு சொல்றான், நீ இதை படிக்க கூடாது சொல்றதுக்கு நமக்கு என்ன சார் உரிமை இருக்கு? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மொழின்னு கல்விக் கொள்கை சொல்லுதே. சரி, இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டால் ஒரு கிளாஸில் வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு 10 மொழியை வந்து டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கான ஃபண்டு வந்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கோ இருக்கா? இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு இருக்குது. அதை பற்றி நீங்கள் ஏன் சார் கவலைப்படுறீங்க? பணம் நாங்களே தரோம். இந்த தேசிய கல்விக் கொள்கை பிஎம்ஸ்டி ஸ்கூலில் 3வதா இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வாத்தியாரை ரெக்ரூட் பண்ணுறது மட்டும்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சம்பளம் கொடுக்கறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. திமுக காரங்க நீங்கள் பெரியார் சொன்னதை எதுவுமே கேட்க மாட்டீங்க. இந்த ஒரு விஷயத்துலையாவது கேளுங்க. அவர் இந்திய விஷயத்தில் சொல்லியிருப்பாரு, மத்திய அரசாங்கம் அவனோட பணத்தில் உனக்கு இந்திய சொல்லி கொடுக்குறான்னா கற்றுக்கிட்டு போயேன், நல்லது தானே அப்படின்ட்டு இருப்பாரு. நாம் இப்போ இந்தின்னு சொல்லலை, ஏதாவது ஒரு இந்திய மொழியை மத்திய அரசாங்கம் அவங்களே சம்பளம் கொடுத்து கற்றுக் கொடுக்குது, கற்றுக்கிட்டு போயேன், நாங்கள் கற்றுக்க ரெடியாக இருக்கிறோம். அண்ணாமலை கிளியராக சொல்கிறாருன்னு அவர் சொல்கிறாருங்க. அப்போ உண்மையாகவே நல்ல ஒரு அறிவோட, நடுநிலைய உணர்வோட, முதிர்ச்சியோட யாரெல்லாம் யோசிக்கிறாங்களோ அவங்களெல்லாம் கோபம் வருது. திமுக காரங்க அவங்க நடத்தக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் மட்டும் எல்லா மொழியும் சொல்லி கொடுக்குறான்டா. பணக்காரன் தானே பிரைவேட்டுக்கு போகிறான், பணம் இல்லைங்கிறதுக்கு தானே ஏழை எளிய பிள்ளைகள் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் 52 லட்சம் பேர் படிக்கிறாங்களே, அவங்களுக்கு இன்னொரு மொழி சொல்லி கொடுக்கறது இவன் தடுக்கிறான்டா. இது ஓர வஞ்சனை. இப்போ சமுதாயத்தில் பணக்காரன் மட்டும் வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான், ஏழைங்க இப்படியே இருப்பான். இவன் மேலே போயிட்டே இருப்பான், இவன் இப்படியே இருந்துக்கிட்டோன்னு இல்லை கீழே தான் வரணும். இவன் 3 மொழி படிக்கிறவங்க கூட 2 மொழி படிக்கிறவங்க எப்படி போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்?
நாளைக்கு ஒரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் பிரைவேட்டாக இருக்கட்டும் எங்கே போனாலும் நிறைய மொழி இவனுக்கு தெரிஞ்சிருக்கும், அவனுக்கு தானே வாய்ப்பு இருக்கும். இவனும் ஒரு டிகிரி படிச்சிருப்பான், இவனும் ஒரு டிகிரி படிச்சிருப்பான். ஆனால் மொழின்னு வரும்போது இவனுக்கு 3 இருக்குது, இவனுக்கு 2 தான் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு தானே வாய்ப்பு கிடைக்கும். ஏன் இப்படி பண்ணுறோம்? ஒரு கொள்கைன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் கவர்மெண்ட்டும் பிரைவேட்டுன்னு வித்தியாசம் பார்க்காம எல்லாருக்கும் இருக்கணுமே. அது என்ன கவர்மெண்ட்டுக்கு ஒன்று பிரைவேட்டுக்கு ஒன்று? ஏன் இவங்க கொள்கை எல்லாத்தையும் வந்துட்டு ஏழை எளிய பிள்ளைகள் முன்னமே திணிக்கிறாங்க அப்படின்னு கோபப்படுறான். சரி, உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.